ஹே ஆர்மேஸ் அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படியா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜிமிஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். என் ஒன் ஷாட் நேம் நீங்களே பார்த்துப்பீங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை ஜிமன் மாமா. ஒன் ஷாட் நேமே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏடா ஒன் ஷாட்டும் ஒரு மாதிரி தான். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹெட்செட் போடாமல் வீட்டில் கேட்டு அக்கா மாட்டிக்கிட்டேன்னா அக்கா பொறுப்பு கிடையாது. நான் எதுவும் வளவலா கொலக்கொலான்னு பேச விரும்பலடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயன் ஜிமன் வந்து வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மாவோட தம்பி. ஓகேயா? உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வரைக்கவே ஸ்டோரி இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்னேன்னா மொத்த ஸ்டோரியுமே சொன்ன மாதிரி ஆகிடும். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய்ட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேரேஜ் ஹால் தான் காமிக்கிறாங்க. அது பார்க்கவே அவ்வளோ பெருசாக அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ரொம்பவுமே கிராண்டாக செம்ம அழகாக இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு ஒரு க்யூட்டான ஒரு பிங்க் கலர் லெஹங்கா போட்டு அப்படியே அங்கே எங்கேன்னு ஓடி ஓடி வேலை செஞ்சிட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லைடா, நீங்கள் தான். ஐயோ, அந்த ஃப்ளவர் பொக்கே அங்கே வைக்கிறதுக்கு இல்லை, இங்கே இந்த சைடு வைங்க. இந்த சைடு வச்சா ஜிமன் மாமா வரும்போது கரெக்டாக அது க்யூட்டாக தெரியும். ஐயோ அண்ணா, அதை எங்கே கொண்டு போகிறீங்க? இதை ஸ்டேஜ் மேலே வைக்க சொன்னாங்க. ஸ்டேஜ் மேலெலாம் வைக்க வேண்டாம், ஸ்டேஜ் மேலெலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். இதோ இங்கே வைங்க. இங்கே வச்சா தான் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும்போது கீழே தள்ளாமல் இருப்பாங்க. இங்கே வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அறக்க வரக்க அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கீங்க. புள்ள அவ்வளோ க்யூட்டாக வேலை செஞ்சிட்ருக்குது. அப்போது சடனாக ஒரு வாய்ஸு, ஐயன் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு திரும்பி பார்த்தா உங்கள் அம்மா தான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா என்ன கேள்வி இது? என்னோட ஜிமன் மாமாவுக்கு மேரேஜ், நான் தானே இருந்து எல்லாமே பார்த்துக்கணும், அதான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். சரிடா, அதுக்குன்னு இன்னும் நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கியே, முதல்ல வா நீ வந்து சாப்பிட்டு அப்புறமேட்டு எல்லா வேலையும் செய்ய. நீ நேற்று நைட்டில் வந்து எதுவுமே சாப்பிட்ல, வா. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்லனாலும் நான் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கேன். நீ போய் ஜிமன் மாமா கிட்ட இரு, இல்லைன்னா அத்தை இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட போய் இரு, சரியா? அவங்கள ரெடி ஆகிட்டாங்களான்னு பாருப்போ, நீ அவங்கள கவனிச்சிக்கோ, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் போகணுன்னே ஒரு ஹேண்ட் அப்படியே உங்களை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லைடா, மியா தான். நீங்கள் அப்படியே மியாவை பார்க்குறீங்க. மியாவை உங்களை பார்த்துட்டு, என்னடி அம்மா சொன்னாங்க நீ நேற்றுலேருந்தே சாப்பிட்லன்னு, என்னாச்சு ஐயன்? அதுவா மியா, இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்கு, ஜிமன் மாமா மேரேஜில். ஸோ அதான் நல்லா கிராண்டாக டெக்கரேட் பண்ணும், மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணும்ல. அது மட்டும் இல்லை, மாமாவுக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு நம்ம 2 பேருமே மாமாவுக்கு ரூம் ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அங்கே கூட பிடிச்ச மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் சொல்கிற ஃப்ளார்ஸ்லாம் அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக பேசிட்டு அவள்கிட்ட நின்று கூட பேசலை, அப்படி போயிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. அவள் அப்படியே டக்குன்னு உங்களை நிறுத்திட்டு, போதும் நிறுத்துவாயன், எதுக்கு இப்படி நடிச்சிட்ருக்க? உங்கள் அம்மா கிட்ட நடிக்கலாம், உங்கள் பாட்டிக்கிட்ட நடிக்கலாம், ஏன் வெளியே இருக்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டேயும் நடிக்கலாம். ஆனால் உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச என்கிட்ட எதுக்கடி நடிக்கிற? எனக்கு தெரியும் ஐயன், இந்த மேரேஜ் உனக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு. சின்ன வயசுலேருந்து அவர் உனக்கு தான் நீ நினச்சி வாழ்ந்துட்டு இருந்த. இப்போ அவர் வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போகிறாரு. அது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தானே சொல்லுவ. ஆனால் இப்போது என்கிட்டயே சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறியா ஐயன் அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, ஆமாம் வலிக்குது தான், ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் எந்தன்னு தான் தோணுது, அதனால தான் வலிக்குதோ என்னவோ.
அதுக்காக நான் போய் இப்போ என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா எனக்கு ஜிமின் மாமா வேணும்னு? இல்லை இந்த மேரேஜை தான் ஸ்டாப் பண்ண முடியுமா? இது அவரை விருப்பப்பட்ட பொண்ணு கூட அவர் ஆசைப்பட்டு பண்ணிக்கிற மேரேஜ். இதில் என்னால் அவருக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி எந்த தடங்களும் வரக்கூடாது. எனக்கு இது ஓகே தான். என்ன மிஞ்சி பண்ணால் கொஞ்ச நாள், 1 வருஷமோ 2 வருஷமோ, அவருக்குன்னு இந்த ஃப்யூச்சரில் பேபி ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டா நான் அவரை மறந்துட போகிறேன். இதனால் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லை, நான் யூஎஸ் போக பிளான் பண்ணிட்டேன். அம்மாக்கிட்டே இதை பற்றி பேசிட்டேன். அவங்களும் சரி மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கோன்னாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் நான் ஜிமின் மாமா எந்திரிக்கும் போது அவர் பக்கத்தில் இருக்க மாட்டேன். அவர் விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். அங்கே போயிட்டு நியூ ஒரு லைஃப் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீ இதை பற்றி எங்கேயும் வெளியே காமிச்சிக்காத, புரியுதா? எல்லாமே கொஞ்ச நாளில் மாறிடும். சரி நான் சொன்ன வேலையை நீ பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிடுங்க. அவள் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணுறான். நீங்களும் அவளை அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லடி விடு, லவ் பண்ண நானே நல்லா தான் இருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க அவள் அப்படியே என்னடி பண்ண சொல்கிற, ஃப்ரெண்டாக போயிட்டே சின்ன வயசுலேருந்து அவரை பற்றி மட்டும்தானே என்கிட்ட பேசியிருக்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பையன் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா? ஜிமின் மாமாவை கிட்னாப் பண்ணிட்டு போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா? இதை தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருக்கியே, போடி போய் வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. நான் அதை சொல்லலை, உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம லவ்வை நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா தாண்டி அது வலிக்கும். நீ போய் ஒரே ஒரு தடவை மாமா கிட்ட உன் லவ்வை சொல்லு. அவர் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலைனாலும் பரவாயில்ல ஓயன், அவர் உன்னை என்ன நினச்சாலும் பரவாயில்ல. நீ தான் யூஎஸ் போக போறியே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ போயிட்டு நீ சொல்லிடு, இப்படி எனக்கு உன்னை பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அப்படின்றத மட்டும் சொல்லிடு. அதுக்கப்புறம் அவர் நீ பார்க்கவும் மாட்ட போகிறதில்ல, அவர்கிட்ட பேச போகிறதும் கிடையாது. அப்புறம் என்ன ஓயன்? பிகாஸ் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீ லவ்வை ஒன்றுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாதான் அது உன்னால் சொல்லவே முடியல அப்படின்ற பெயின் உனக்கு கொடுக்கும். ஆனால் நீ அதை சொல்லிட்டேன்னா அந்த பெயின் உனக்கு இருக்காதுல்ல. சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். அதுக்காக தாண்டி சொல்கிறேன். நீ உன்னோட ஜிமின் மாமா கிட்ட போய் உன் லவ்வை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே மியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு என்னடி சொல்கிறது, எனக்கு பயமாக இருக்குது, அவர் என்ன தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? நினச்சிட்டு போகட்டுமே வயன், நீ என்ன திருப்பி அவரை பார்க்கவா போகிற இந்த மேரேஜ்க்கு அப்புறம்? எனக்கு தெரியும் நீ யூஎஸ் போயிட்டா அங்கே நல்ல பையனாக கரெக்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுவேன்னு. அதுக்காக தான் சொல்கிறேன். நீ போய் ஓப்பனாக உன் லவ்வை சொல்லிவிட்டு நீ அந்த இடத்துல நின்று அவரோட சம்மதத்தை கேட்கணுன்னு கூட இல்லை, வேகமாக வந்துரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்களும் உங்களுக்கு அது சரின்னு தோணுது. பிகாஸ் உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அது பெயின் கொடுக்கும். அதை நீங்கள் அவங்கக்கிட்ட ஓப்பனாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு விட்டுட்டா கூட நம்மளுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் ஜிமினோட ரூம் வாசலில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அந்த டோரை நாட் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட், ஒரு மாதிரி பதட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஜிமினை ஒளிஞ்சு பார்த்தது, அவனுக்காக நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறது, அது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மைண்ட்குள்ளே என்னென்னமோ வருது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை, ஜிமினை இந்த மாதிரி தான் ரசிச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி தாட்ஸ், நீங்கள் அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்தது, அவங்கள்ட்ட பேசினது எல்லாமே இப்போ உங்கள் மைண்ட்குள்ளே வருது. ஒரு செகண்ட் நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, அந்த டோரை நாட் பண்ணவே இல்லை. உங்கள் ஐஸில் மட்டும் டியர்ஸ் அப்படியே தேங்கி நிற்குது. உங்கள் கை அந்த டோரை நாட் பண்ண போகுது. ஆனால் ஒரு தயக்கம், பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக ஒரு லாங் ப்ரீத் பண்ணிட்டு
டோர் அப்படியே நாட் பண்ணுறீங்க, டோர் ஓப்பன் ஆகலை. செகண்ட் டைம் நாட் பண்ணுறீங்க, அப்போது ஒரு பர்சன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லைடா, ஜங்குக் தான். உங்களை பார்க்குறான். வாண்டு, என்ன இங்கே நின்றுட்டுருக்க? நேற்றுலேருந்து உன் நாளே பார்க்க முடியல, இப்போ தான் உன் மாமா உன்னை கேட்டுனே இருந்தான் இல்லவா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் நான் அவர்கிட்ட பேசணும். எவருக்கிட்ட? சிமன் மாமா கிட்ட பேசணும். என்னாச்சு, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். நீங்கள் இல்லை, சிமன் மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக் என்னவோ சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்களும் அப்படியே பொறுமையாக நடந்து உள்ளே போகிறீங்க. அங்கே ஜங்குக், பிரயாங், காய் 3 பேருமே இருக்கானுங்க. ஜிமின் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஃபேன் பியர் பண்ணியிருக்கான், ஷர்ட் போட்டிருக்கான், பட்டன் இன்னும் போடலை. அது அப்படியே ஓப்பனப்பாக இருக்குது. அவன் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே வந்து நின்றுட்டுருக்கீங்க. இவங்க எல்லாருமே இருக்காங்க. காய் பாட்டுக்கு ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு கூலாக பிஸ்கட் சாப்பிட்ருக்கான். அதை தயவங்க உட்காந்து பக்கத்தில் பிடிங்கி தின்னுட்ருக்கான். நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு தலையை ஒரு மாதிரி கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது எப்படி உங்ககிட்ட ஜிமின்கிட்ட ஓப்பனாக சொல்ல போகிறோம். பிகாஸ் அவன் அப்படி நின்றுட்டுருக்கான். அவனை பார்க்கவும் முடியல, அவன் கண்ணை கூட அவங்களால பார்க்க முடியல. ஆனால் ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு நிற்கிறான். என்ன இவன் வந்தா இப்படியே நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே உங்களோட லெஹங்கா இருக்கும் இல்லையா, அதோட ஒரு சைடு முந்தானி இருக்கும்ல, அதை அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி சுற்றிட்டு விரலாம் சுற்றிட்டு அப்படியே கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ரூமில் ஏசி ஓடுது, இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே வேகுது. அந்த வேர்வையோட உங்கள் ஐஸில் இருக்க டியர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம்டா, நீங்கள் வந்து கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க அண்ட் புட்டி போட்டிருப்பீங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து ஐயில் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ அதனால் புட்டி எப்பயுமே யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? அப்படியே அந்த நின்றுட்டுருக்க உங்களோட ஐஸ்லேருந்து விழுற அந்த ட்ராப் அப்படியே உங்களோட கிளாஸில் தான் விழுகுது, கண்ணாடியில் அப்படியே விழுக. நீங்கள் எனக்கு பயமாக இருக்குது, நான் சொல்லணுமா இல்லை போயிடலாமா? மாமா என்ன ஏதாவது தப்பாக நினச்சிட்டா? இல்லை சொல்லணும், நீ சொன்னது சரிதான். என் மைண்டுக்குள்ள அப்போ தான் ஏதாவது ரிலாக்ஸ் கிடைக்கும், நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்கான். ஜிமின் உங்ககிட்ட முன்னாடி நின்றுட்டுருக்கான், அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜங்குக் தான், என்னம்மா என்னமோ சொல்லணுன்னு வந்துட்டு நின்றுட்டே இருக்க, நீ வாழு சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். தயாங்கோ அதானே சொல்கிறேன்ட்டு நின்றுட்டே இருக்கா, நடிகை சொல்லணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜிமின் தான் மாமான்ட்டு இல்லை, ஜங்குக் தயாங் 2 பேருமே மாமா தான் ஆகுது. பிகாஸ் அவனுங்க எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று சும்மா ஃபன்னுக்காக அவங்கள மாமா அப்படின்னு கூப்பிட சொல்லுவானுங்க. ஏன்னா நீங்கள் ஜிமினை மூச்சுக்கு 300 தடவை மாமா 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 இப்படி மட்டும்தான் சொல்லுவீங்க. ஸோ அதனாலே நீங்கள் கூப்பிட்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிடணும்னு சொல்லிடுவானுங்க. அதனால் அவனுங்களுக்கும் உங்களுக்குள்ளேயும் செம்ம கம்ஃபர்டபுள். அவனுங்க ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் உங்களுக்கு மாமா அப்படின்ற இதில் அவனுங்க உங்களை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருப்பானுங்க. அவங்க ஜங்குக்கு மட்டும் இல்லை, காயுமே நீங்கள் மாமான்னு தான் கூப்பிடுவீங்க. பிகாஸ் கூப்பிடலைன்னா கோச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாமான்னு கூப்பிடுறது அவ்வளோ நல்லாயிருக்கும், அதுக்காகவே அவனுங்க கூப்பிட சொல்லுவானுங்க. நீங்கள் அப்படியே தலை கீழே கொண்டு நின்றுட்டுருக்க. ஜிமின் தான் ஒயன் அவனுங்க தான் கேட்குறானுங்கள, என்ன சொல்லணும் சொல்லு, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஆமாம் உனக்கு ஏன் இப்படி வேக்குது, கையெல்லாம் நடுங்குது, ஏதாவது தப்பான்ட்டியா இல்லை யாராவது திட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் க்ளோஸ்டாக நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு பேச்சே வரல, அப்படியே கல்ப் பண்ணுறீங்க. இவ்வளோ கிட்ட பார்த்துட்டு எனக்கு சொல்லவே வராதே, இது சரியான டைம் இல்லை, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அது ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போக போகிறீங்க. ஜிம்மன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துருப்பான். உங்களுக்கு லெஹங்கா வேறு கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுக்கும் அப்படியே கொஞ்சம் அதில் காலை வச்சு ஸ்லிப் ஆகி ஜிம்மன் மேலேயே விழுறீங்க. ஜிம்மன் பார்த்து என்ன ஒழுங்காக சொல்லு, என்னமோ சொல்லணும்னு வந்தல்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல. டே ஜங்கு, அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாவது ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் ஜிம்மனோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் நிற்குது. ஜிம்மன் சொல்லணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. காயெல்லாம் வச்ச பிஸ்கெட் அப்படியே வச்சுட்டு ஆடு பார்த்துட்ருக்கான். ரயான் காயோட பிஸ்கெட் எடுக்க போயிருப்பான், அதை அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அவன் வாயில் கை வச்சுட்டு அப்படியே ஆடு பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிம்மனை டக்குன்னு ஹக் பண்ணிட்டு, மாமா இதை உங்ககிட்ட நான் சொல்லாமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்கிறேன் மாமா. என்னால் இதுக்கும் மேலே மறைக்க முடியல. எப்படியாவது மறைச்சிடலான்னு தான் நினச்சேன், பட் முடியலை. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. சின்ன வயசுலேருந்தே நீ நினைக்கலாம், சின்ன வயசுலேருந்து நீ என்னை எப்படி வேணால் பார்த்துருக்கலாம், ஆனால் நான் உன்னை என்னோடதாக தான் நினச்சேன். இப்போ கூட நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறனால தான் நான் என்னவோ இப்போ வந்து ஓப்பனாக முன்னாடி சொல்கிறேன். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதாவது மெடிக்கல் மிராக்கல்லாம் நீ எனக்கு கிடச்சிருப்பியான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ தான் அதை சொல்கிறதுக்கு தைரியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ தான் என்னோட உயிர் எல்லாமே. சின்ன வயசுலேருந்தே நீ என்னை பார்த்துருக்கியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் கூட பேசுகிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த செகண்ட் கூட நான் யோசிச்சு பார்க்கல உன்னை இப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேசுவேன்னு. ஆனால் என்னால் உன் கண்ணை பார்த்து பேச முடியல, அதனால தான் இப்படி பண்ணேன். நீ இது எதையும் மைண்ட்ஸில் வச்சுக்காத. நான் இன்றைக்கே யூஎஸ் போயிடுவேன். நீ ஹாப்பியாக உன் லைஃப் ரன் பண்ணு உன் ஒய்ஃப் கூட. என்னால் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஐ லவ் யூ. இதை யார்கிட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ். நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அந்த ஹக் பிரேக் பண்ணிட்டு ஜிம்மனோட லிப்ஸில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மன் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோர்லேயே அப்படியே சாஞ்சிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அழுதுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறீங்க. ஜிம்மன் அப்படியே எதுவுமே பேசல, அப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டே தான் இருக்கான். நீங்கள் எப்படி ஹக் பண்ணிங்களோ அதே பொசிஷன் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தேவங்க எல்லாருமே அப்படியே தான் இருக்கானுங்க, அதே பொசிஷன்லேயே தான் இருக்கானுங்க. அப்போது சடனாக மறுபடியும் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம்மன் அந்த சவுண்டில் தான் ரியாலிட்டிக்கே ஹிட் ஆகிறான். அவன் மட்டுமே இல்லை, அந்த ரூமில் இருந்த எல்லாருமே தான். அப்படியே ஒரு மாதிரி ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கானுங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜிம்மன் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா உங்கள் அம்மா தான். டேய் ஜிம்மன், இன்னும் நீ ரெடி ஆகலை என்ன நீ இப்படி நின்றுட்டுருக்கா? அக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கான். வயசில் சடனாக டியர்ஸ் தான் வருது. அது அப்படியே அவங்க பார்த்துட்டு, ஜிம்மன் என்னாச்சு, ஏன் அழற? அது ஒயனுங்க. ஒயனா? ஏண்டா அவங்க வேலை செஞ்சிட்ருக்கா? வேலையா? இப்போ இங்கே தானே இருந்தா? இங்கே எங்கடா இருந்தா? அவளை இப்போ தான் நான் கீழே பார்த்துட்டு வரேன். அவள் எப்படி இங்கே இருப்பா? என்ன சொல்கிற? அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் யோசிச்சுட்டே இருக்கான். நீங்கள்
அப்படியே வெளியே வந்திருப்பீங்களா, அப்படியே மியா கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காந்து சொல்லி அழுதுட்ருக்கீங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா ஜிமன் உங்கள் அம்மா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்குலாம் செம ஷாக்கு. என்ன இப்போ தானே அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு, உண்மையே வந்துச்சா, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க ஒய நீங்கள் வந்தா அப்படின்ற மாதிரி. பட் உங்கள் அம்மா சொல்கிறதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவள் கீழே தான் இருக்கா கீழே தான் இருக்கான்ட்டு. ஜிமன் ஒரு செகண்ட் அப்படியே கீழே வந்து பார்க்குறான். பட் நீங்கள் அங்கே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஜிமன் பார்த்துட்டு ரிட்டன் மேலே வந்துடுறான். மேலே வந்துட்டு சரி ஓகே என்ன விஷயம், நீ நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? அதுவா, அது ஒன்றும் இல்லைடா, நான் என்கிட்ட சொன்னேன், அந்த பிள்ளை நேற்று நைட்லேருந்து ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை தெரியுமா, உன் மேரேஜ்க்கு அப்படி இப்படின்னு ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அங்கே போயிட்டு அவனுங்களை திட்டி இப்படி அப்படின்ட்டு அவனுங்க நல்லா பண்ணுறவனுங்களே கழுத்து விட்ருவா போல இருக்கு. அந்த மாதிரி அவனுங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாவும் பார்த்து பார்த்து சொல்லி உன் மேரேஜ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கா. இதில் வேற நேற்றுலேருந்து ஒரே அடம், ஃபர்ஸ்ட் நைட்க்கு அவள் தான் ரெடி பண்ணி வைப்பேன்னு. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்க்கா அவளா? ஆமாம், ஒரே அடம். அதனால அவங்க வந்தவங்களும் பிளானை அப்படியே வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லைடா, நாளைக்கு மார்னிங் வைன் யூஎஸ் கிளம்புறா, அதை சொல்ல தான் வந்தேன். யூஎஸ்ஸா? எதுக்கா? அவள் தான் அங்கே ஸ்டடீஸ் பண்ண போகிறேன்னாலே உன்கிட்ட சொல்லலை? இல்லையே, எங்கே ஸ்டடீஸ் பண்ணிட்டு தானே இருக்கா. என்னென்ன யூஎஸ்? அதுவா தெரிலடா, அவளுக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்காமா. அது மட்டும் இல்லை, புதுசாக கல்யாணம்லாம் ஆகுதுல்ல அவனுக்கு. ஸோ அவள் சின்ன பிள்ளை, அவளை வீட்டில் வச்சுட்டு எப்படின்றனால அவள் பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு அவள் யூஎஸ் கிளம்புறேன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா. அவரும் பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு ஆமாம் சாமி போட்டார். மேடம் யூஎஸ்க்கு நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. உன் கல்யாணம் முடிஞ்சோடனே அவள் அங்கே போய் உனக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஎஸ் தான் கிளம்ப போகிறாள். அண்டு அதை சொல்ல தான் வந்தேன். ஆனால் நீ என்ன இப்படி நின்றுட்டுருக்க, சீக்கிரம் ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிமன் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன சொல்லணுன்னே தெரில, அப்படியே நின்று யோசிச்சுட்டே இருக்கான். அவள் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே உண்மைதானா? அவன் என்ன லவ் பண்ணுறாளா? இதையே இந்த மயிறு முன்னாடியே சொல்லி தொலைல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக் தான், மச்சான் என்ன யோசிக்கிறா? இல்லை, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, இவ்வளோ வருஷமாக என்கிட்ட மறைச்சிட்டு என்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஒரே ஒரு தடவை இந்த மேரேஜ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தானா அவளையே மேரேஜ் பண்ணியிருப்பேன். உனக்கு தெரியும்ல மச்சான், எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு. நான் ஏதோ குழந்தைத்தனமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நான் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் இப்போ வந்து பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு போகிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். யாடா, உங்களுக்கு எப்படி ஜிம்மனை பிடிக்குமோ அதே மாதிரி ஜிம்மனுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஜிம்மனோட தாட்டமே நீங்கள் அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் சின்ன பொண்ணு அப்படின்றனால அவனுக்கு அதை பெருசாக வெளியே காமிச்சிருந்துருக்க மாட்டான். இப்போது அதை சொல்லி தான் இவனுங்க கிட்டலாம் புலம்பிகிட்ருக்கான். இவனுங்களும் சரி மச்சான், இப்போ என்ன மேரேஜ் ஆகிடுச்சு, ஓ மேரேஜை நிறுத்து, என்னையே மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கும் அவளை இவ்வளோ பிடிக்கும், அவளுக்குமே உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்கணும் போது எதுக்குடா பிரிஞ்சிருக்கணும். போய் உங்கள் அம்மா கிட்டே பேசு, என்னோட அம்மா கிட்டே பேசு, எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். முத்த என்னடா பேசிகிட்ருக்க? இங்கே நான் இல்லை மச்சான், நானும் ஒயனும் கிடையாது. எங்களை தாண்டி இன்னொரு பொண்ணு என் மேலே ஆசைப்பட்டு நான் தான் வாழ்க்கை நாங்கள் உட்காந்துட்ருக்கு. அதோட நம்பிக்கை எப்படி என்னால் கெடுக்க முடியும்? என்னோட தாட் என்ன, நான் அவளை லவ் பண்ணல, அதானே, அவன் மட்டும்தான் என்னை லவ் பண்ணுறான். இப்படியே இருக்கட்டும், அதான் யூஎஸ் போகிறோம்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாள் போனால் எல்லாமே மாறிடும், எல்லாத்தையும் மாற்றிடலாம். அவள் யூஎஸ் போயிட்டா இங்கே என்ன வரவா போகிறா? அதுக்கப்புறம் அவளோட லைஃப், அவள் அங்கே போயிட்டு வேற ஒருத்தர் என்னை விட நல்ல பையனாக பார்த்து செட்டில் ஆக தான் போகிறா. அதனால் என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை, நடக்கிறதெல்லாம் எப்படி நடக்குமோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். ஜங்குக்னா இங்கே செம்ம காண்டாகுது.
லூசுக்கு மாதிரி பேசினு இருக்காத ஜிமன், சரி காண்டாயிருவேன். என்ன நான் அப்படி பேசிகிட்ருக்கேன்? நீங்கள் லூசு மாதிரி பேசாதீங்க, நான் சரியாக தான் சொல்லிட்டுருக்கேன். இந்த மேரேஜ் நடக்கட்டும், அது கடவுளுக்கு தெரியும் யாரை யார் கூட சேர்த்து வைக்கணும்னு. ஒயனுக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அவரு கூட அவன் நிச்சயமாக சேர்ந்து வாழ்வா. ஜிம்மன், எங்களுக்கு நல்லா தெரியும் உனக்கு ஒயனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. இப்போ ஒயனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்காக போய் உங்கள் அம்மா கிட்டே பேசு. இல்லை ஜங்கோக், நான் எடுக்கிற முடிவு சரிதான். ஒயன் எனது இல்லை, அதில் நான் உறுதியாகிட்டு தான் இந்த மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணேன். இன்னும் இதுக்கப்புறமே என் மைண்டை நான் மாற்றிக்க விரும்பலை. இப்போயும் நான் அதே முடிவுலேயே இருந்துக்கிறேன். ஒயன் எனது இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். அப்போது சடனாக ஜிமினோட ரூம் டோர் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஜிமினோட அம்மா தான். கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸோடு வராங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, வாங்கம்மா. என்ன, உட்காருங்க. என்னடா இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா? அங்கே என் மருமக ஃபுல்லாக ரெடி ஆகிட்டா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை ரெடி ஆகிடுச்சு, ஆம்பளை பையனுக்கு ரெடியாக தரலையா? இன்னும் சட்டை பட்டன் கூட போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பாக்ஸை அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே ஜிம்மனுக்கு அந்த ஷர்ட்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. ஜிம்மனும் ரெடி ஆகிட்டு தாம்மா இருக்கேன். பையன் என்ன பண்ணுறா? அவள் என்ன பண்ணுவா எங்கன்னே தெரில. பார்த்தேன் காலையிலேருந்து என் கண்ணிலே படலையே. புள்ள வாங்கி கொடுத்த லெஹங்கால எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு ஒரு ஆசைக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேறான். அப்படி என்ன தான் மாமன் கல்யாணத்தில் வேலை செய்கிறாளோ தெரியல. அவங்க அம்மாவை கேட்டால் அதோ அங்கே வேலை செய்கிறா, இதோ இங்கே வேலை செய்கிறான்றா. ஆனால் அவளை நேற்று நைட்டு பார்த்தது இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. நேற்று நைட்டுன்னொன்னே தான் ஞாபகம் வந்துச்சு. இந்தா இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கையில் அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. என்னம்மா அது? எனக்கா? உனக்கு தான்டா. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. ஐ மீன் உங்களோட பாட்டி. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தானே வாங்கியிருப்பீங்க. நான் எங்கடா வாங்கினேன்? அது வாங்கினதே ஒயன்தான். ஒயனா? அப்படின்னு சொல்ல ஜிமின் வேகமாக அதை பிரிக்க போகிறான். டக்குன்னு நிறுத்து, அந்த புள்ள சொல்லி தான் கொடுத்துச்சு. அதை நீ கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி கூட இல்லை, நீ தனியாக இருக்கும்போது தான் பார்க்கணுமாம்மா. அப்புறம் அதில் ஏதோ நிறைய இருக்காம்மா, பார்த்து பத்திரமா வச்சுக்க சொல்லிச்சு. அது கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ண சொல்லிச்சு. நாளைக்கு காலையிலையா? ஆமாம், நாளைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ண சொல்லிச்சு. அப்புறம் அவங்க அம்மாக்காரி சொல்லிகிட்ருக்காடா, அது எங்கேயோ யூஎஸ் போகுதாம்மா. பைத்தியக்காரி, இங்கே படிக்கிறத விட்டு வெளிநாட்டுக்கு போய் தான் படிக்கணுமாம்மா. ஏன்னா இங்கே தான் இருக்க பிடிக்கலையாம்மா. என்னன்னே தெரில, என்னென்னமோ சொல்கிறா. ஏன் இப்போ தான் அக்கா வந்து சொல்லிட்டு போச்சு அவள் யூஎஸ் போகிறான்னு. ஆமாம், யூஎஸ் போகிறா. சரி நீ ரெடியாக, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான், அம்மா பையனை பார்த்தா வர சொல்கிறியா? அவகிட்ட நான் பேசணும். அவகிட்ட என்னாலே பேச முடியல, நீ எங்கே பேச போகிற? அவெல்லாம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உன் கண்ணிலே பட மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் அவளை அந்த பெரிய டிவி வச்சுருக்காங்கல்ல அங்கே, அதில் பார்த்தேன்டா. வேலை செஞ்சிட்டு இருந்தா. எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? எனக்கு அப்போ தோணுச்சுடா, பையனை உனக்கு கட்டி வச்சுருந்துருக்கலான்னு. அவனுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். சரி நீ ரெடியாக, நான் அப்படியே கீழே போயிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமன் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு வேகமாக வாங்கி அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண அதில் க்யூட்டாக 2 கப்பிள்ஸோட ஒரு கப்பிள்ஸோட ஸ்டாச்சு தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்து பார்க்குறான். அதுலேருந்து ஒரு லெட்டர் கீழே விழுகுது. அதை அவனுங்க அப்போ பெருசாக எடுத்துக்கல. அதை அப்படியே பார்த்துட்டு, வா நைஸ்ல, செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே அது கூட ஒரு ஒயர் இருக்குது. அதை போட்டு அதில் சார்ஜ் போட்டால் அதில் லைட் எரியும் ஒரு மாதிரி க்யூட்டாக. நைட் டைமில் அந்த நம்ம லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் இல்லையா, அந்த டைமில் அந்த லைட் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மாதிரி வாட்டர் இதுக்குள்ளே நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அதை லைட் ஆன் பண்ணால் அந்த வாட்டர் இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது. அவனுங்க அதை அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. வாவ் அப்படின்ற மாதிரி.
அப்போது ஜிம்மன் தான் கீழே விழுந்த ஒரு லெட்டர் எடுக்கிறான். அதில் என்னமோ எழுதியிருக்கு. ஜிம்மன் அதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ண அதில் என்னமோ எழுதியிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஜங்கு தேங்காய் 3 பேருமே அதெல்லாம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் வந்து நிற்கிறானுங்க. அது என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறதுக்கு. இது என்னோடய ஓன் இது தாண்டா, இதை நான் வேற ஒருத்தருக்காக எழுதினேன். பட் இது இப்போ இந்த இதுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றிடாதீங்க. நினைவுகள் தரும் வழிகளை சுமந்து கொண்டு காதலிப்பவர்கள் அதிகம் உள்ளனர். அதில் நானும் ஒருத்தி. மனதிற்கு அதிகமாக பிடித்த உன்னை என்னால் மறக்க முடியாது. என் அன்பு காதலா, கனவுகளில் வருவது சிறு சிறு சந்தோஷம். ஆனால் நீ என் கனவில் வரும்போது என் கண்களில் கண்ணீரும் வருகிறது. இந்த காதலில் காத்திருப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு உள்ளத்தின் ஏக்கம். நாம் கனவில் காணும் எல்லாம் நிஜத்தில் நடக்காது என்ற ஒரு ஏக்கம். கவிதை வடிவில் காதலை கூற முடியவில்லை என்றாலும் கூட உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கீங்க. ஜிம்மன் அதை அப்படியே ரீட் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் அதை ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுறான். எல்லாத்துக்குமே அதை படிக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கீழே இன்னும் எழுதியிருக்கீங்க. அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாமா, இதை நீ படிக்கும்போதே உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் மாமா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். எந்த அளவுக்குன்னா, உன்னை தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் மாமா. உனக்காக என் உயிரை கூட தர நான் தயாராக இருக்கேன் மாமா. அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் எனக்கு இதெல்லாம் உன்னை நேரில் பார்த்து சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. நீ யோசிக்கலாம், இதை என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்லன்னு. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை மாமா. அதனால தான் இந்த லெட்டர் மூலியமாக உன்கிட்ட சொல்கிறேன். அதுவும் ஏன் உன்கிட்ட நானே நேரில் கொடுக்காம பாட்டி மூலியமாக கொடுக்க சொன்னேன்னா, எனக்கு இதை உன் ஃபேஸை பார்த்து கொடுக்க கூட தைரியம் இல்லை மாமா. நான் ஒரு தைரியமே இல்லாத ஒருத்தி. அதனால தான் இந்த லெட்டர், இந்த கிஃப்ட் எல்லாமே. எனிவேஸ் மாமா, நீ எப்பயுமே ஹாப்பியாக இருந்தால் போதும். விஷ் ஃபார் ஹாப்பி மேரிட் லைஃப். நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். உனக்குன்னு நிறைய பேபிஸ், உனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட நீ எப்பயுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். நீ இதை படிக்கும்போது நான் உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். ஏன்னா இதை படித்ததுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ கோவப்படலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நான் உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது மாமா. அதனால் நான் போகிறேன். ஆனால் எப்பயுமே நீ என் மனசில் இருப்ப. உன்னை தவிர இன்னொருத்தரை உன்னோட பிளேஸில் என்னால் வச்சு என்றைக்குமே பார்க்க முடியாது. என்னால் எப்பயும் உன்னை மறக்கவும் முடியாது. ஐ லவ் யூ ஸோ மச். இதை தாண்டி எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஹாப்பியாக இரு, எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் எழுதியிருக்கீங்க. ஜிம்மன் அதை அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே தான்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மனும் இங்கே ஃபுல்லாக ரெடியாகி உட்காந்துட்டான். ஜிம்மன் மட்டும் இல்லை, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா உங்களை தான் வேக வேகமாக தேடிட்டுருக்காங்க. நீங்கள் தான் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்கீங்க இல்லையா. ஜிம்மனை ஃபேஸ் டு ஃபேஸ் இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்ச மாதிரி ஒரு ரூம்குள்ளே மியா கூட உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் அம்மா எப்படியோ பார்த்துட்றாங்க. சடனாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. ஏ வயன், இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? அம்மா, அது வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. நான் தான் சொன்னேன் இல்லை, சாப்பிடுன்னு. கேட்கவே இல்லை. இந்த பொடி, இந்த ஜூஸை முதல்ல குடி. இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். குடின்னு சொல்கிறேன்ல வயன், குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பல் பண்ணி எப்படியோ ஒரு ஜூஸ் கொடுத்துட்றாங்க. நீங்களும் அதை வாங்கி அப்படியே அமைதியாக குடிச்சிட்றீங்க. குடிச்சிட்டு போதும்மா நீ போ, நான் வரேன். வரேண்ணா, நீ வா, உன் மாமனை நீ தான் கை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். எங்கம்மா? ஸ்டேஜ்க்குடி. என்ன எங்கே? எல்லாமே ரெடி, டைம் ஆச்சு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கெஞ்சிக்கிட்டே வரீங்க. அம்மா ப்ளீஸ்மா வேண்டாம்மா, நான் வரலம்மா, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே வரீங்க. பட் உங்கள் அம்மா உங்களை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து அந்த ரூம்குள்ளே தள்ளி விட நீங்கள் போய் டக்குன்னு கீழே விழுந்துடுறீங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே ரிட்டன் வெளியே போக போகிறீங்க. அப்போ சடனாக ஒரு ஹேண்ட் அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணுது. யாருன்னு திரும்பி பார்த்தா உங்கள் பாட்டி தான்.
ஐயோ அழகி, உன்னை எவ்வளோ நேரமாடி பார்க்கணுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறது, இப்போ தான் பார்க்க முடியுது அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் பாட்டியை பார்த்து மலிப்புறீங்க, சிரிக்கிறீங்க, அப்படி இப்படின்னு பண்ணுறீங்க. ஆனால் ஜிம்முன்னு நிமிர்ந்து ஒரு தலை பார்க்கவே இல்லையே. அப்படியே நீங்கள் எப்படா இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. மியா அப்படியே பின்னாடியே ஓடி வந்து நிற்கிறா. நீங்கள் ஆமாம் எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சடனாக உங்கள் அம்மா பிடிச்சி நிறுத்திட்டு, நில்லு, இன்னொரு தடவை எங்கேயாவது போனோம் அப்படி அப்பிடுவோம் பார்த்துக்கோ. காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம ரூமில் மயக்கம் போட்டு விழுந்து கடந்திருப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே கட்டுக்கதையை அடிச்சு விட்றாங்க. நான் எங்கம்மா மயக்கம் போட்டு விழுந்தேன் அப்படின்றீங்க. பின்ன அப்புறம் எதுக்கு அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தேன்? அந்த ரூமுக்குள்ளே உங்கள் 2 பேத்துக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் மியாவையும் கேட்குறாங்க. மியா திருன்னு முழிச்சிட்டு, அது வந்து ஆண்டி நாங்கள் 2 பேரும் வயன் யூஎஸ் போகிறல்ல அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். யூஎஸ் போகிறத பற்றி உங்கள் 2 பேத்துக்கு இப்போ என்னடி பேச்சு? நாளைக்கு காலையில் தானே போகிறீங்க. இல்லை அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, மியா தான் இல்லை ஆண்டி அங்கே போய் நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பாய்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் எதையாவது ஒன்று எனக்கு ஒர்க் அவுட் பண்ண பற்றி சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி மழுப்பிட்டே நிற்க ஜிம்மனை நிமிர்ந்தே பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஜிம்மனோட கண் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. நீங்கள் சரிம்மா எனக்கு ஒர்க் இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து ஜிம்மன் கிட்ட தள்ளி விடுறாங்க. நீங்கள் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் ஜிம்மனை நிமிர்ந்து பார்த்து டக்குன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அப்படியே தள்ளி போய் நின்றுக்கிறீங்க. அக்கா ஏக்கா இவளை இப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்க? பின் என்னடா டைம் ஆகிட்டுருக்கு, உன்னை இவ தானே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வரணும், மாமாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. மியா டக்குன்னு அதை சொல்லிடுறா. ஐயோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் மியாவே ஷாக்கடாக பார்க்க, என்ன ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. மியா ஐயோ ஆமாம்ல டைம் ஆச்சுல்ல, ஏன் நீ சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அதான் சீக்கிரம் என் மாமா கூட்டிகிட்டு வா, மாமா வந்ததுக்கப்புறம் தான் பொண்ணை கூட்டிகிட்டு வரணும், சீக்கிரம் டி அப்படின்றாங்க. நீங்கள் ஜிம்மனோட கையை பிடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே ஜிம்மனோட ஹேண்ட்ஸே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி தான் அட அழகி புடிடி அப்படின்றாங்க. பாட்டிமா இதை நான் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்புறம் வேறு யார் பண்ணுவா, உன் மாமன் தானே புடி. இந்நேரம் நீ மட்டும் வளர்ந்து இன்னும் நல்ல பிள்ளையா பெருசாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னையே உன் மாமனுக்கு கட்டி வச்சுருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி சொல்ல, ஜங்குக் தான் பொறுமையா ஆமாம் இங்கே எல்லாமே லேட்டாக நடக்குது, சீக்கிரம் ஏன் உன் மாமாவை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போ, வேற ஒரு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி டைட்டாக பயத்தில் டக்குன்னு பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மனோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வரீங்க. உங்களுக்கு ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸில் அப்படி பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அவங்க பக்கத்தில் ரைட் சைடு மியா, லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் அம்மா அப்படிலாம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிம்மனை கூட்டிகிட்டு போக, வயன் இது என்னடி உனக்கு வந்த சோதனை, அந்த கடவுள் உனக்கு நீ வச்சு எழுதுனா, அப்போ நீ அமைதியாக வாய மூடு, நானே பயத்தில் இருக்கேன். ஐயோ நான் மாமாவை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மியா என்ன பண்ணுறது, இப்போ வரைக்கும் அவன் மாமா உன்னையே தான் பார்த்துட்ருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னையே பார்த்துட்ருக்காரா, என்னடி சொல்கிற? ஆமாடி அவர் எங்கேயுமே பார்க்கல, உன்னை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு, நம்ம 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் அப்போ பேசுகிறத தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை லைட்டாக தள்ளி விடுறீங்க. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும், அவர் பார்க்குறதுக்கு பேசாமல் எப்படி இருக்க முடியும்? இல்லடி எனக்கு பயமாக இருக்குது, நீ படுத்தின அவசரத்தினால தான் நான் அவர்கிட்ட என்னோட லவ்வையே சொன்னேன். அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், எவ்வளோ கேவலமாக நினைப்பார், எனக்கு அதை நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஃபைனலாக உங்களுக்கு எப்படா அந்த ஸ்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டேஜும் வந்துருச்சு.
உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான். ஜெமினை வேக வேகமாக இதுக்குன்னே கூட்டிகிட்டு போய் முன்னாடி தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஜெமின் ஏய் பொறுமையாக போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் நீங்களாம் கேட்கவே இல்லை. அப்படியே ஜெமினை வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேஜில் நிறுத்திடுறீங்க. எல்லாருமே ஜெமினையே பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே ஜெமினை பார்க்க வா அழகாக இருக்காருல்ல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் தான் ஜெமின் பக்கத்தில் நின்றுட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லோரும் நீங்கள் 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லோரும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்கலாம். அப்படியே அமைதியாக மியா கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. அவள் இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கா. போச்சு மாமா உன்னையே பார்க்குறாரு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நீங்களுமே அதே தான் அப்படியே அவள்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இதையே மாற்றி மாற்றி தான் 2 பேருமே ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் எங்கேயுமே பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான் உங்களையே. பொண்ணையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியும், அடா இது பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்போ கூட்டத்தில் இருக்க ஒரு பாட்டி தான், அம்மாடி அப்போ நீ இவனை கட்டிக்க போகிறது இல்லையா? நீ பக்கத்தில் நிற்கவும் நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ இது என்ன புது குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை பாட்டிமா நான் இல்லை பொண்ணு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிளேஸை விட்டு அப்படியே லெஃப்ட் ஆகிடுறீங்க. பொண்ணையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. பொண்ணு பேர் ஷா. க்யூட்டாக இருக்கா. ஒயிட் கலர் ஃப்ராகில் அவ்வளோ அழகாக இருக்கா. எல்லாருமே அப்படியே அவளையே தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஜோடி படுத்ததுக்கு அது நல்லா இருந்துச்சு. அந்த பிங்க் கலர் லெஹங்கா போட்டிருந்தாலே அவளே அழகாக தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒரு மூலையில் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. கல்யாணம் மாப்பிள்ளை யாருனே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூலையில் போயிட்டு ஒரு ஓரமாக ஜிமின் கண்ணிலே பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தால், அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தால் இப்படி நின்றுட்டுருப்போம். அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. எல்லாருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஃபாதரும் வராரு. வந்துட்டு ஜிமின் கிட்ட தான் பொறுமையாக, ஜிமின் ஆகிய நீ ஷாவை திருமணம் செய்ய சம்மதமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே பொறுமையாக உங்களை திரும்பி தான் பார்க்குறான். உங்கள் வயசுலேயே ஆட்டிய சொல்ல வேணாம் அப்படி ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க. தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கில் சொல்கிறது சத்தமாக எல்லாத்துக்குமே கேட்குது. உங்களால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிற்க முடியல. அப்படியே அந்த பிளேஸை விட்டு லெஃப்ட் ஆகலான்னு போகிறீங்க. அப்போது பொண்ணுக்கிட்டேயும் ஷாவாகிய நீ ஜிமினை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஷா கிட்ட அப்படியே மைக் கொடுக்குறாங்க. ஷா மைக்கை வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஸ்மைல் பண்ணிட்டு ஷாவாகிய நான் ஜிமினை திருமணம் செய்ய சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் போயிருப்பீங்க. சம்மதம் இல்லை அப்படின்னு கேட்டதும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தேங்காய் 3 பேருமே ஒரு மாதிரி ஸ்மிக்கடாக சிரிச்சிட்ருக்கானுங்க. அண்ட் அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கடாக இருக்குது. ஜிம்முனுக்குமே அது ஷாக் தான், என்ன சம்மதம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாருமே அவ்வளோ ஷாக்கடாக பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே சம்மதம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று. எல்லாருமே கேட்டுட்ருக்கா. ஜிமினோட அம்மா தான் டக்குன்னு போயிட்டு என்னம்மா சொல்கிற, சம்மதம் இல்லையா, என்ன சொல்லிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்டேஜை விட்டு அப்படியே இறங்கி வருது. எல்லாருமே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நின்றுட்டு என்ன இப்போ திடீர்னு எதுக்கு சம்மதம் இல்லை சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் தான் போயிட்டு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு. நீங்கள் என்கிட்ட சம்மதம்னு தானே சொன்னீங்க. இங்கே என்ன இப்போ மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன யாராச்சும் உங்களை மிரட்டி சொல்ல வைக்கிறாங்களா என்ன? இதை பாருங்கள், நீங்கள் இது ரொம்ப தப்பு. மேரேஜ் வரைக்கும் வந்துட்டு சம்மதம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ஜிம்முன்னா இது ஷாக்கு. ஏன்னா நீங்கள் சந்தோஷப்படணும், கல்யாணம் நின்றுச்சு, ஜிம்முனுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, நின்றுட்டா அடுத்து ஜிம்முன் உங்களுக்கு தான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறீங்க. ஜிம்முன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கா அந்த பொண்ணு. இதை பாருங்கள், என்னெல்லாம் யாரும் மிரட்டலை. நான் ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே இதை தான் சொல்லிகிட்ருக்கேன், சம்மதம் இல்லைன்னு. அவங்க தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே ஓப்பனாக சொல்லலான்னு முடிவெடுத்துட்டேன். அதனால தான் நீ என்கிட்ட அன்றைக்கி அத்தனை தடவை கேட்டோம், நான் உங்ககிட்ட சொல்லலை.
சொல்லியிருந்தா நீ அன்றைக்கே இந்த மேரேஜை நிறுத்தியிருப்ப, எனக்கு தெரியும். ஆனால் அப்படி நிறுத்திட்டா எங்கள் அப்பா அம்மா இன்னும் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர என்னை உன் மாமா கிட்டேருந்து பிரித்து வைக்கணும்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இந்த பிளேஸில் வந்து சொல்கிறது தான் சரின்னு எனக்கு பட்டுது. ஸோ சொல்லிட்டேன், எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. ஜிம்மன், நிச்சயமாக உங்களுக்கு வேறு நல்ல பொண்ணு கிடைப்பா. ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கன்னு போயிடுறா. உங்களுக்கா இங்கே ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நீங்களுமே அப்படி தான் நிற்கிறீங்க. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி. மியா அப்படி பொறுமையாக ஸ்மெல் பண்ணிட்டு, பையன் என்னடி கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து மறைச்சிட்டு, என்ன சிரிக்கிற, கல்யாணம் நின்றுச்சுன்னு எப்படி நிற்கலாம்? இப்போ மாமா என்ன நினைப்பாரு? மாமாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி உங்கள் அம்மா 2 பேருமே செம்மையாக அழுறாங்க. பிகாஸ் அவங்க அந்த பொண்ணு மேலே எவ்வளவோ அன்பாக வச்சுருப்பாங்க. அவள் தான் நம்ம வீட்டு மருமக, அவள் தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி அப்படி இப்படின்னு நினச்சி அந்த பொண்ணுக்கு நிறையா பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணை நினச்சி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம்லாம் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ சடனாக அந்த பொண்ணு சம்மதம் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஹர்ட் ஆகி செம்மையாக அழறாங்க. நீங்கள் போய் உங்கள் பாட்டியை சமாதானம்லாம் படுத்துறீங்க, பட் முடியல. உங்கள் அப்பா தான் டக்குன்னு, இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கீங்க, இது கல்யாண வீடா இலவு வீடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்க, எல்லாருமே என்ன இந்த மனசு இப்படி கேட்குது, கல்யாணமே நின்றுச்சு, இதில் என்ன இப்படி கேட்குறாரு, கல்யாண வீடா இலவு வீடான்ட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்பா கோவப்படாதீங்கப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வேணான்னு சொன்னதுக்கு 2 பேரும் எவ்வளோ ஆசையாக இருந்தாங்கன்னு நமக்கே தெரியும்ல, விடுங்க பார்த்துக்கலாம். பாட்டி அழாதீங்க பாட்டி, ஒன்றும் இல்லை. ஜிவன் மாமாக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, வேற ஒரு நல்ல பொண்ணு அவருக்கு பார்த்துக்கலாம், அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க அப்பா தான், அதே தான் நானும் சொல்ல வந்தேன், இவ இல்லாட்டி என்ன, அதான் என் பொண்ணு இருக்கல்ல, கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல, நீங்களும் அதே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க உங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை திரும்பிட்டு அப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பார்க்குற, நீ என்ன அவனுக்கு தங்கச்சியா இல்லை அக்காவா? இல்லை, அவனோட முறை பொண்ணு தானே, அவன் மாமன் தானே, கட்டிக்கிறக்கு உரிமை இருக்குல்ல, ஒழுங்கா உனக்கும் கல்யாண வயசு தானே, உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கா செம்ம ஷாக்கு, எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாலாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் பாட்டிக்கும் இதுதான் சரி அப்படின்னு தோணுது. உங்கள் பாட்டியும் என் பண்ணிக்கிறியாடா, நம்ம குடும்பமானவே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல, நீங்கள் என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன உன் மாமா ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறியா, நான் போய் பேசுகிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி தான் வேகமாக ஜிம்மன் கிட்டே போயிட்டு, ஜிம்மன் நீ நம்ம பிள்ளையவே கட்டிக்கிறியாடா, என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிம்மன் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாகவே இருக்கான். உங்களுக்கு புரிஞ்சிருது, ஐயோ இந்த மேரேஜ் நின்னதுக்கே நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஜிம்மன் நினைப்பான் அப்படின்ற தாட்டில் தான் உங்களுக்கு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்க. பாட்டி இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஜிம்மன் டக்குன்னு, நீங்கள் எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்களோ அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்லிடுறான். உங்களுக்கு அது வந்து ஜிம்மன் சொன்னது ரொம்ப இதாக தான் சொல்லியிருப்பான். பட் உங்களுக்கு அது வந்து அவன் மனசார சொல்லலை. அவன் எப்படி சொல்லியிருக்கான், ஜஸ்ட்டு நீங்கள் எந்த பொண்ணை பார்த்து சொல்கிறீங்களோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல. நீங்கள் எந்த பொண்ணை பார்த்து சொல்கிறீங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அம்மா பையன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பேன், அவ்வளோதான். உன்னை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, ஜஸ்ட் என் அம்மா சொல்கிறாங்க பண்ணிக்கிறேன் அப்படி தான் பண்ணுறான். ஸோ அது அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நீங்கள் வந்து இல்லை நான் மாட்டேன், நான்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலறிங்க. ஜங்குக்கு தயங்கலாம் இங்கே செம்ம டவுட்டு, என்ன இவ வந்து லவ் பண்ணுறேன்னா ஹக் பண்ணி அழுதா, இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அழுகுறா அப்படின்ற மாதிரி. நீங்கள் செம்மையாக இல்லை நல்லா முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மாலாம் உங்கள் காலிலலாம் விழுகிறாங்க. உங்களுக்குனா ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க மாமா முறை தானே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. உங்களுக்கா இங்கே இல்லை மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் இப்போ ஜிம்மனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஐ மீன் உங்கள் தாட் நான் சொல்கிறேன்டா, ஜிம்மனை இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மேரேஜ் பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. நீங்கள் தான் போய் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன், எனக்கு தான் என் மாமா வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஜிம்மனோட தாட்டில் வந்துடும்.
நீங்கள் தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஜிமின் தான் வேணும் அப்படின்றதுக்காக ஜிமினோட ஆசையவே கொண்டு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி தாட் ஜிமின்குள்ளே வந்துடும். அவங்கள ஹர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவங்கள மொத்தமாகவே பிடிக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி உங்கள் தாட்டு. ஜிமின் அப்படி நினச்சிடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்கீங்க. இதெல்லாம் மியாவுக்கு புரியுது. உங்களை வேகமாக நிறுத்துறா. போதும் நிறுத்துவான். ஏன்னா நானும் பார்த்துட்டே இருக்கேன், பெரியவங்களாம் சொல்லிட்டே இருக்காங்க, நீ மாட்டேன்ட்டே இருக்கா. அத்தை இவ கல்யாணம் பண்ணிப்பா, இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா வேகமாக உங்களை கையை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே தான் இழுத்து கூட்டிகிட்டு போகிறா. அது வந்து ஒரு கண்ணாடி ரூமு, ஒரு அந்த மண்டபத்துக்கு வெளியே தான். அங்கே யாருமே அவ்வளோக்கா இல்லை, ஒரு மாதிரி கிளாஸ் தான் இருக்குது. அங்கே நடக்கிறது எல்லாமே இந்த சைடு உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுது. பட் வந்து ஓப்பனாக பேசுகிறதெல்லாம் கேட்கல. ஜஸ்ட் அங்கே நடக்குது, என்னவோ பேசிக்கிறீங்க, ஆர்கியூ பண்ணிக்கிறீங்க, அது தெரியுது. 2 பேருமே அப்படியே இல்லை நான் மாட்டேன் அப்படின்றீங்க. அவள் நீ பண்ணி தான் ஆகணும், உன்னோட கனவு இது தானே, நீ ஜிமினை தானே லவ் பண்ண, இப்போ ஏன் வேணான்ற அப்படி சொல்லிட்டு அவளும் என்னென்னமோ சொல்கிறா. நீங்கள் இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அவள் காலிலே விழுறீங்க, என்னால் முடியாது, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்கள இழுத்து பொல்லர்னு ஒரு அழ விட்டுறா. என்னடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் முடியாதுன்னு இருக்க. இது தானே உன் ஆசை, ஜிமினை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் தானே உன் மாமா, அவருக்காக தானே இத்தனை நாளாக வாழ்ந்துட்டுருக்க. இப்போ என்ன ஏதோ வெண்ணெய் திரண்டி வரும்போது பானையை உடைக்கிற கதையா? கல்யாணம் அவங்களே பண்ணி வைக்கிறேன்றாங்க, நீ ஏன்டி வேணான்ற? உனக்கு புரியாதடி. நான் இப்போ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவர் என்னை எவ்வளோ தப்பாக நினைப்பார். ஏதோ இந்த கல்யாணம் நின்னதே என்னால் தான் நினச்சிருவார். என்னால் முடியாது மியா. மாமா என்னை விட்டு தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவரை நான் பார்த்துட்டே கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். மாமா என்னை பற்றி லவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு மாதிரி சின்ன கருணை காமிச்சா கூட நான் சந்தோஷன்ட்டு இருந்துருவேண்டி. ஆனால் சந்தேகப்பட்டு என்ன தினமும் ஏதாவது அந்த விஷயத்தை வச்சு ஏதாவது அசிங்கமாக பேசிட்டாலோ, அதை வச்சு ஏதாவது என்னை திட்டாலோ என்னால் அதெல்லாம் மாமா வாயிலேருந்து கேட்க முடியாதுடி. அவர் அப்படி பேசுகிறதும் ஒன்று தான், என்னை அவர் கொல்றதும் ஒன்று தான் மியா. என்னால் முடியாது, என்னால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேறாங்கன்னா நீயும் ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேற? என்னை புரிஞ்சுக்கோ மியா ப்ளீஸ். நான் இப்போ முன்ன மாதிரி மாமா கிட்டே என் லவ்வை சொல்லாமல் இருந்திருந்து அப்போ இந்த மேரேஜ் நின்றதாக கூட நான் எப்படியாவது மாமாவை அக்செப்ட் பண்ணிக்க பார்த்துருப்பேன். ஆனால் இப்போ மாமாவுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் அவரை லவ் பண்ணுறேன்னு முதல் கொண்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த கல்யாணம் நின்று நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவர் மொத்தமாக என்னால் தான் நினச்சிருவாருடி. இது சரியாக வராது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்மையாக அழுகுறீங்க மியா. அதெல்லாம் முடியாது, நீ பண்ணி தான் ஆகணும், அவரை தான் பண்ணணும், எல்லாருமே கேட்டுட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இவளுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லிட்டு உங்களை பேசவே இல்லை, அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு க்யூட்டாக மேக்கப்லாம் பண்ணி விட்றா. ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோ க்யூட்டாக, பிகாஸ் மியா வந்து பியூட்டிஷியன் தான். ஸோ அவள் அப்படியே உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரா. ஜிமன் அங்கே நின்றுட்டுருக்கான். அப்படியே நீங்கள் மியா சரியாக வராது மியா, புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத நீ கேளு. இத்தனை நாளாக நீ சொல்கிறத கேட்டுட்டேன், போதும், எனக்கு காதில் ரத்தம் தான் வருது. போய் உங்கள் மாமான்னு கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு முன்னாடி நிறுத்துறா. எல்லாருமே அப்படியே மறுபடியும் அந்த மேரேஜ் இதுக்கு வருது. உங்கள் அம்மா எல்லாருமே டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்ம ஃபேமிலிக்காக இப்படி பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் அப்பாவுக்கெல்லாம் நல்ல வேலை, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சால் சரி அப்படின்ட்டுருக்கு. உங்கள் அம்மா பரவாயில்ல படிக்கணும் அப்படின்ற கனவுல இருந்தா அதையும் விழுந்து உங்கள் ஃபேமிலிக்காக மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிட்டாலே அவள் ட்ரீமையும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜுமே ஆகுது. 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி ஃபாதர் கிஸ் பண்ணி உங்கள் லவ்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஐயையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு தேங்கு காய்க்கிங்கெல்லாம் சொல்ல நான் அவ்வளோ குஷியாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்காங்க. நீங்கள் ஜிம்மனை நிமிர்ந்தே பார்க்க மாட்டேறீங்க. ஜிம்மனுக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சமாவது அவனை பார்த்தா பரவாயில்ல, அவனை ஏதோ யாருன்னே தெரியாதவனுக்கு கட்டி வச்ச மாதிரி தலை குனிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் பொறுமையாக உங்களுக்கு ஹேண்ட்ஸ் எடுத்து அவன் லிப்ஸில் வச்சு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அந்த கிஸ்ஸில் உங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுக்குது.
அதை அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே தான்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டு அட் நைட் டைம் உங்கள் 2 பேர்த்துக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஜிம்முன்னு ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் ரூம் டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இல்லை, ஜிம்மனோட ரூமில் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மனோட ரூம்குள்ளே இருக்கீங்க. உங்களை அப்படியே ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. உங்களுக்காக இங்கே சொல்ல நான் செம்ம பயமாக இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் நைட் அப்படின்னு நார்மல் பயம்லாம் இல்லை, இது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டேஷனாக நடந்த ஒரு மேரேஜ். ஃபோர்ஸ் பண்ணி ஃபேமிலியே ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்க மேரேஜ். என்ன தான் உங்களுக்கு பிடிச்சவராக இருந்தாலும் அவர் வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தையெல்லாம் வாங்க போகிறோமே அப்படின்ற பயத்தில் அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் பையன் எதுக்கும் பயப்படாதடா, இதெல்லாம் காலகாலத்தில் நடக்கிறது தான், சரியா? மாமா என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் பாட்டி தான் அடி போடி உனக்கு தெரியாதது கூட இவளுக்கு தெரியும் இல்லடி வயன்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. எப்படியோடா கல்யாணத்தில் நான் நினச்சேன் ஜிம்மினா உனக்கு கட்டி வச்சுருந்துருக்கலான்னு. ஆனால் இப்போ நான் நினச்ச மாதிரியே நீயே என் வீட்டு மருமகளாக வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக நீயும் மாமனும் சேர்ந்து அழகழகாக 2 நாளுன்னு பேரம்பேத்திங்களை பெற்று கொடுங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையானாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயம். அந்த பயத்தோட ஷை வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க வியர்டா. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்க உங்கள் பாட்டி தான், வயன் இன்னொரு தடவை அம்மா சொன்னேன்னு நினைக்காத, மாமா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடந்துக்கோ. இல்லை மாட்டேன், இதெல்லாம் கூடாது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மூட கேது ஸ்பாயில் பண்ணிடாத, அவனை கோவப்படுத்திடாதடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆல்ரெடி அந்த மனுஷன் என் மேலே கோவமாக தான் இருக்குது, இதில் நான் வேறு எச்சா கோவப்படுத்தணுமா, பண்ண மாட்டேன் போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் மைண்ட்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே எல்லோரும் அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. ஜிம்முன்னு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ரூமுக்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. என்னாக போதோ அப்படின்ற மாதிரி. வந்து அடிப்பானா திட்டுவானா என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாமல் அப்படியே கையெல்லாம் உங்களுக்கு தடதடான்னு நடுங்குது. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மன் ரூம்குள்ளே வர சத்தம், அவனோட ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்குது. நீங்கள் அந்த சத்தத்துலேயே அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வராரு அப்படின்ற மாதிரி வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் உங்கள் பேக் வியூ தான் தெரியும். ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பின்னாடி திரும்பின மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு கையெல்லாம் நடுங்குது படப்படான்னு. அப்படியே ஜிம்மன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டான். ஷூவை ஒரு பிளேஸில் கழட்டி வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்கள் முன்னாடி நிற்க நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு அந்த வேறு சைடு போயிடுறீங்க. நீங்கள் இப்போது இதில் உட்காந்துட்டு பெட்டில். ஸோ பெட்டுக்கு ஆப்போசிட்டில் போய் ஒரு வால்கிட்ட அந்த மாதிரி நின்றுக்கிறீங்க. ஜிம்மன் அதை பார்த்துட்டு அமைதியாக உட்காடுறான் பெட்டில். நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் பொறுமையாக, என்ன வயன் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உங்களுக்கு. சரி சம்பவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக, அது அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா தான் ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. பட் அது உங்களுக்கு சொல்லவே வரல, அப்படியே காற்று தான் வருது. ஜிம்மன் கேட்கலையே, எப்பயும் வாய்ஸ் அவ்வளோ சத்தமாக இருக்கும், இன்றைக்கி என்ன இவ்வளோ காற்று தான் வருது, ஒன்றுமே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. சொல்லு என்ன, எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்னமோ சொல்ல வரான். நீங்கள் டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு ஜிம்மனோட காலிலே விழுந்துடுறீங்க. மாமா ப்ளீஸ் மாமா, இந்த மாதிரி எதுவும் பேசாத, சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் இந்த கல்யாணம் நின்னதுக்கும் நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்ததுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. எனக்கே தெரியாது மாமா, நான் சத்தியமாக எதிர்பார்க்காத ஒன்று தான் இது. ப்ளீஸ் மாமா இப்படிலாம் எதுவும் பேசிடாத, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கி மண்டபத்துலேயே நான் வேண்டாம் நான் அப்படி அழுதேன். சத்தியமாக எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை மாமா, புரிஞ்சுக்கோ. நான் ஒன்றும் இதை பிளான் பண்ணியெல்லாம் பண்ணலை. அவங்க மேரேஜ்க்கு
நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் எடுத்து காமிக்கிறீங்க. நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது எல்லாமே நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. என் மாமா அவ்வளோ நல்லவர், அப்படி பார்த்துப்பாரு, இப்படி பார்த்துப்பாரு, நீங்கள் அப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம், இப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்னு நிறையா பேசியிருக்கீங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஜிம்மன் அதெல்லாம் பார்க்குறான். நான் மேரேஜ்க்கு மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், மித்தபடி நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் எதையுமே அவங்கக்கிட்ட சொன்னது கூட இல்லை மாமா. புரிஞ்சுக்கோ, இந்த மேரேஜ் நின்னதுக்கும் நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆனதுக்கும் காரணம் நான் இல்லை மாமா. ப்ளீஸ் என்கிட்ட இந்த மாதிரி பேசாத. எதுக்கு நீ என்ன செத்துறேன்னு சொல்லு மாமா, நான் செத்துறேன். ஆனால் ப்ளீஸ் இன்னொரு தடவை உன் கல்யாணம் நின்னதுக்கு நான் தான் காரணம்னு மட்டும் நினச்சிடாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் வயசுலேயே ஒரு மாதிரி டியாஸ் நிற்குது. பட் இருந்தாலும் அவன் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ப்ளீஸ் மாமா, எனக்கு தெரியும் மாமா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. என்னை எப்படி பிடிக்கும்? நான் பாரு அக்லியா புட்டியெல்லாம் போட்டுட்டு அசிங்கமாக இருக்கேன். என்னை எப்படி உனக்கு பிடிக்கும்? எனக்கு தெரியும் உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லாமல் தான் நடந்ததுன்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா, நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம். இது என்ன நார்மல் மேரேஜ் தானே, அவ்வளோதானே, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி போனே பாரு, நான் உனக்கு டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்றேன். உன் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன் மாமா, புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த மேரேஜ் நின்னதுக்கு நான் தான் காரணம்னு மட்டும் நீ நினச்சிடாத. உன்னை பிளான் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிடாத மாமா ப்ளீஸ். எனக்கு என்றைக்குமே அந்த ஐடியா இருந்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஜிம்மன் டக்குன்னு எதுவுமே பேசலை, அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணிடுறான். நீங்கள் அந்த ரூமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, அவ்வளோ இருட்டாக இருக்குது. அந்த கிளாஸ்லேருந்து வர அந்த நிலா வெளிச்சம் அது மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் தெரியறதுனால நீங்கள் அதுலேயே ஜிம்மனை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு லைட் மாதிரி குட்டியாக அந்த ரூம்குள்ளேயே ஒரு லைட் எரியுது. அதை அப்படியே பார்க்குறீங்க, என்ன லைட்டுன்ற மாதிரி. நீங்கள் கிஃப்ட் பண்ண அதே லைட் அந்த ரூம்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்ருக்கும்போது சடனாக அந்த விண்டோலேருந்து வந்திருக்கும் இல்லையா அந்த மூனோட பிரைட்னஸ், அதுவும் அப்படியே லாக் ஆகிடுது. ஜிம்மன் போய் அந்த ஸ்க்ரீனை லாக் பண்ணி வச்சுருந்துருப்பான். நீங்கள் அதெல்லாம் எதையுமே கவனிக்கல, அப்படியே அதையே பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அது அந்த அந்த லைட்டு நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்களே அந்த கப்புள்ஸ் லைட்டு, ஸோ அந்த லைட்டுக்கும் அதில் எழுதியிருக்க அந்த இதுக்கும் அதை அப்படியே பார்க்குறீங்க. அதில் ஐ லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் அதை அப்படியே படிச்சுட்டே நிற்கிறீங்க. இது நீங்கள் எழுதலை, அப்படியே நீங்கள் எழுதியிருந்தாலும் அது ஹஸ்பண்டுன்னு தான் போட்டிருக்கணும், இல்லை மாமான்னு போட்டிருக்கணும். ஸோ அது நீங்கள் எழுதலை, அது பொண்டாட்டின்னு போட்டிருக்கு. நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அதை டச் பண்ண போகிறீங்க. சடனாக அவங்கள ஒரு ஹேண்ட் அப்படியே பேக் பண்ணுது. உங்களுக்கு அது யாருன்னு நல்லாவே தெரியுது, ஜிம்மன் தான். அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் தலையில் வச்சுருக்க அந்த மல்லிகைப்பூ அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். உங்கள் பேக் சைட் நெக்கு அதை கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட முடி இருக்கும் இல்லையா, நீங்கள் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருப்பீங்க, அது ஒரு மாதிரி தண்ணி ஜடை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதில் ஒரு கிளிப் பண்ணி அதில் தான் பூ வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதை அப்படியே ஜிம்மன் எடுத்து ஓரமாக விட்டுட்டு உங்கள் பேக் சைட் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு நீங்கள் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு திரும்பி ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன், என்ன எதுக்கு இப்போ லைட் ஆன் பண்ண? இந்த மாதிரி டைமில் லைட் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். நீங்கள் இல்லை மாமா அது அப்படின்னு நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்க. ஜிம்மன் டக்குன்னு உங்கள் மவுத்தில் அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சுட்டு அதான் வேண்டாம்ல அப்படி எதுக்குடி லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட் அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். நீங்கள் ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஜிம்மன் டக்குன்னு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி விடுறான். நீங்கள் மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மாமா நான் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இத்தனை நாளாக என்னை வெயிட் பண்ண வச்சல, நான் பனிஷ்மெண்ட் வேண்டாமா? பனிஷ்மெண்ட்டா? என்ன மாமா சொல்கிறீங்க? என்ன மாமா எல்லாத்தையும் சொன்னேன்லடி, ஒரே ஒரு வார்த்தை மாமா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நான் வலிச்சுதா இத்தனை நாளா? என்ன மாமா நீங்கள் ஏன் இப்படி
பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஐயோ மயிறு, எனக்கும் உனக்கு புத்தி கொண்டே. உன்னை நானும் தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ டேஸாக தெரியுமா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன். பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேவா? என்ன பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் அம்மா சொல்லிட்டே இருந்துச்சு, பிறக்கிறது பொண்ணாக இருந்துச்சுன்னா அது உனக்கு தான். அப்போ இருந்தேன் நீ எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும், உண்மையாக உயிராக இருந்தேன். ஆனால் நீ ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாகவே இருந்தா. அதுவும் நம்ம 2 பேத்துக்கு ஒரு 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் வேறு. இதெல்லாம் வச்சுட்டு தான் செம்ம காலில் இருந்தேன். இப்போரா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னேன். கடைசி நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணதான், நான் என்னன்னு சொல்லுவேன். ஆனால் மயிறு பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணாமல் இப்போ பண்ணக்கூடாதோ அந்த நேரத்தில் வந்து பண்ணிட்டு போகுது. மன்னிச்சிரு மாமா, தெரியாமல் பண்ணிட்டேன். தோன்றதெல்லாம் பண்ணிட்டு அவளைப்பாரு. சிண்டி என்ன நம்ம எல்லாம் சேர்ந்து பொண்ணை பார்க்க போனோமே, அப்போ நம்ம 2 பேர் மட்டும்தானே காரில் தனியாக போனோம். அப்போ கூட உனக்கு சொல்லணும்னு தோணுலையாடி? அம்மா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணம் வேண்டாம், பொண்ணெல்லாம் பார்க்க போவாதா, என்னையே பார்த்துக்கோ அப்படின்னு உனக்கு சொல்லணும்னு தோணுலையாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறான். நீங்கள் இல்லை மாமா அது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரீங்க ஜிம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இன்னைக்கு நைட்டு இருக்குது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்லெலாம் போட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் மாமா மாமா எங்க மாமா பயமாக இருக்க, பனிஷ்மெண்ட் என்ன இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் இப்படி தான், இதுதான் இன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்லெலாம் செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. சும்மா இன்னும் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக அந்த இடத்துலாம் போட்டு பைட் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் மாமா மாமா கூசுது மாமா ப்ளீஸ் மாமா என்கிட்ட நீங்கள் ஏன் இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டதே இல்லை என்ன பிடிக்குன்ற மாதிரி. இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, செம்ம மூட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. மாமா மாமா மெதுவா மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் பொறுமையா, என்ன மாமா ஒழுங்கா ஜிம்மன் மாமான்னு பேரை சொல்லு, அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் பேரா சரி மாமா பொறுமையாக பண்ண மாமா பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு எந்திரிச்சு உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன பொறுமையாக பண்ணு பயமாக இருக்கா? ஏன் என்ன பொறுமையாக பண்ணு, உனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அது இல்லை அம்மா தான் சொல்லிச்சு, நீ என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எதுக்கும் நோ சொல்லக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாதுன்னு அதான் அப்படி சொன்னேன். அப்போ உனக்கு இதில் இப்போ விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறான். நீங்கள் ஐயோ அப்படிலாம் இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ட் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்டு, ஏ ஃப்ராடு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டி, உனக்கு எல்லாமே தெரியும். அது வந்து மாமா ஆளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டிலே கொட்டிட்டு ரிட்டன் உங்களை பெட்டில் தள்ளி உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. ஜிம்மன் பொறுமையாக உங்கள் சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். நீங்களும் ஜிம்மனோட ஷர்ட்டு அவனோட ஷர்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான் அவன் ரிமூவ் பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் பொறுமையாக உங்களை நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிட்டு அந்த சாரீ ரிமூவ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ உங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான். ஸோ அதை வந்து ஒரு மாதிரி ஹேண்ட் சைடு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்ககிட்டலாம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக மூன் பண்ணுறீங்க. 2 சைடுமே ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுருந்துருப்பான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹூக் தான் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிம்மன் பொறுமையாக அவனோட பல்லுலேயே அந்த ஊக்கெல்லாம் அப்படியே கடித்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே செம்மையாக மோன் பண்ணிட்டு ஜிம்மனோட பேக் சைட்லாம் செம்மையாக பிடிச்சி, அவங்களுக்கு நெயில்ஸ் இருக்கனால அவனோட
மேலே அந்த இதெல்லாம் பிடிச்சி பூரி விடுறீங்க. அவனுக்கு அது வலிக்குது, இருந்தாலும் அவன் அதை வெளியே காமிச்சிக்கல. அப்படியே உங்கள் ஜா லைன்ஸ் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் மாமா மாமா மெதுவாக வலிக்கும் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிமின் ஒரு சைடு உங்களோட ஜஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடு சப் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ நீங்கள் அதான் வலிக்குதுன்றீங்க. ஜிமின் பொறுமையாக தான் பண்ணுறான். ஒருவேளை அவசரத்தில் வேகமாக பண்ணிட்டா வலிக்குமே அப்படின்றதுக்காக நீங்கள் வலிக்கும்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் பொறுமையாக அப்படியே உங்களை கிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஹைப்பரில் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பில்லோ ஒரு சைட் டைட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ஜிம்முன்னு ஒரு சைட் தடவிட்டு இன்னொரு சைட் பில்லோ க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு அந்த மாதிரி படுத்துருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்க்குறான். உங்கள் லிப்ஸ் வேறு செம்ம அழகாக அவ்வளோ பிங்கிஷாக இருக்குது. அப்படியே பொறுமையாக வந்து உங்கள் லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அம்மா போதும் எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பிகாஸ் அவன் ஒரு 5 minutes கிட்டே கிஸ் பண்ணியிருந்திருப்பான் லிப்ஸ்லேயே. நீங்கள் அப்படியே மோன் பண்ணிட்டு ஜிம்மினை கொஞ்சம் தள்ளி விடுறீங்க. ஜிம்மின் அப்படியே அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் பாடியில் சுத்தமாக ஷர்ட்டே இல்லை. உங்களை பார்த்தா உங்களதில் வந்து ப்ளவுஸு இன்னும் இதெல்லாம் இல்லை. கீழே மட்டும் சாரீ வந்து பாதி தான் ரிமூவ் பண்ணியிருப்பான், பாதி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு ஒரு மாதிரி கவர் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மின் ப்ளூஸாக நினைச்சதுக்கப்புறம் எங்கே முக்காடு இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தேன், அப்போ மூடாமல் இப்போ மூடுறேன், அடிச்சு வாங்க கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கை 2ஐயும் எடுத்து அவங்க ஹெட்டுக்கு மேலே வச்சுட்டு மறுபடியும் உங்கள் ஜஸ்ட்டெல்லாம் போட்டு செம்மையாக சப் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. ஜிம்மின் பொறுமையாக உங்களை பார்த்துட்டு அயன் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக பைட் பண்ணுறான். அது ஒரு மாதிரி மார்க் மாதிரி ஆகிடுது அந்த இடத்துல. நீங்கள் வலிக்குது மாமா, எப்படி கடிச்சு வச்சுட்டேன், வலிக்குது எனக்கு, வலிக்கட்டும், இவ்வளோ டேஸாக என்ன வெயிட் பண்ண வச்சிடலாம், அதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த இடத்துல செம்மையாக சப் பண்ணி கிஸ் பண்ணுறான். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா, என் வாய்ஸ்க்கு மட்டும் லிசன் பண்ணுங்கள். பிகாஸ் பக்கத்தில் வீடு கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நானும் ஒரு 1/2 hour கிட்டே வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இவனுங்க இந்த ஒர்க்கை முடிக்கிற மாதிரி தெரில. ஸோ அதனால தான் நான் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிமின் அப்படியே உங்களை ஃபுல்லாக சப் பண்ணி முடிச்சுட்டு பொறுமையாக கீழே போனால் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் டக்குன்னு ஜிம்மினோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சிடுறீங்க. ஜிம்மின் என்ன அங்கே எங்கே போகிற, எனக்கு பயமாக இருக்கு மாமா, அங்கெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களே பார்த்துட்டு எது அங்கெல்லாம் எதுவும் வேண்டாம்மா, அங்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் எப்படி வேண்டாம் மாமா, எனக்கு பயமாக இருக்கும், இங்கெல்லாம் எதுவும் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது, அது என்னோடய பிளேஸு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு. மாமா எனக்கு அங்கே பயமாக இருக்கு மாமா, வேண்டாம் நீ அங்கே எதுவும் பண்ணாத, அதான் உனக்கு மேலே கொடுத்துருக்கீங்களா, கீழே எதுவும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு எனக்கு குழந்தையா, 2 மிட்டாயில் 1 மிட்டாய் நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல, இன்னொரு மிட்டாய் கொடுக்க மாட்டேன்னு எடுத்து ஒழிச்சு வச்சிட்ருக்க, எனக்கு தெரியாது, இம்பார்ட்டண்ட்டே அதுதான், எனக்கு அதுதான் வேணும், இது கூட சைடிஷ் தான், சரக்கே அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிட்டன் பெட்டில் நல்லா படுக்க வைக்கிறான். நீ மாமா பயமாக இருக்கு மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம்லாம் கிடையவே கிடையாது பொண்டாட்டி, நீ இப்போ என்ன சொன்னாலும் மாமா கேட்க போகிறது கிடையாது, அதனால் அமைதியாக இருக்கணும் புரியுதா, எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அமைதியாக இருந்தேன்னா பெயினே இல்லாமல் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பெயின் தர மாட்டேன் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பயமாக இருக்குமாம்மா, ஃபர்ஸ்ட் டைம் பயமாக தாண்டி இருக்கும், நாளைக்கு மார்னிங் பாரு நீயே இன்னொரு ரவுண்டு போகலாமான்னு கேட்பேன், அந்த அளவுக்கு நான் கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஐயோ எனக்கு பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ரிட்டன் சொல்கிறீங்க. ஜிமின் பொறுமையாக நீ அமைதியாக இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன்
பொறுமையாக எழுந்திரிச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கேயும் நடக்கிறான். நீங்கள் எங்கே நடக்கிறான் எதுவுமே புரியாமல் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. சடனாக ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணி அதில் வந்து செலோடேப் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்துகிட்டு வரான். அதை எடுத்துகிட்டு அந்த உங்கள் வாய் போட்டு நல்லா ஒட்டிடுறான். பிகாஸ் நீங்கள் பேசாமல் இருக்கணும்ல, அதுக்காக அதை அப்படியே ஒட்டிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸில் உங்கள் சாரீ இருக்கும்ல அதையே ரிமூவ் பண்ணி கட்டிடுறான் உங்கள் ஹேண்ட்ஸை. அது வந்து எப்படி கட்டியிருக்கான்னா, பெட்டோட கார்னர் இருக்கும்ல அதோட சேர்த்தி வச்சு, பில்லோஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா படுக்கிறதுக்கு, தலை வச்சு படுக்கிற இடம், அந்த இடத்தோட சேர்த்தி வச்சு உங்கள் ஹேண்ட்ஸையும் வச்சு கட்டி விட்டுருப்போம். ஸோ உங்களால் இப்போ எங்கேயும் அசைய முடியாது, உங்களால் வாயை திறந்து கத்தவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜிம்மனையும் பார்க்குறீங்க ஒரு மாதிரி போகட்டும் பொப்பி ஐஸ் வச்சு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை ஒரு போகட் லுக் விட்டுட்டு, என்ன இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், அதான் சொன்னேன்ல வலிக்காமல் பண்ணுறேன்னு, கேட்க மாட்டேன் நான் இருந்தால். இப்போ நீ எப்படி கொத்துறேன்னு பார்க்குறேன்டி, உனக்கு எவ்வளோ வலி கொடுக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களோட அப்போ கீழே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு பயம் பிடிச்சிருது, துள்ள ஆரம்பிச்சிடுறீங்க, கட்டெல்லாம் செம்மையாக ஆடுது. ஜிம்மன் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி பார்த்துட்டே இருக்கான். அந்த ப்ளேஸை பார்த்துட்டான். அவனும் அப்படி பொறுமையாக அவனோட பேண்டிஸ் எல்லாமே அப்படி ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கா ஜிம்மனோட பார்க்க அவ்வளோ இதாக இருக்குது, பிகாஸ் அது ரொம்ப ஹார்டாக ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மனும் அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அதில் ஹேண்ட்ஸ் வச்சு ரப்பான்ட்டு பொறுமையாக உங்ககிட்ட வரான். நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் தொல்றீங்க, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஜிம்மன் எதுவுமே கவனிக்கலாம், அப்படியே பொறுமையாக ரிட்டன் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரிட்டன் உங்களை கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அந்த இதுலேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக ஜிம்மன் கீழே வரான். நீங்கள் உங்கள் ஜிம்மன்கிட்ட எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் துள்ளிகிட்ருக்கீங்க. ஜிம்மனால் முடியல, நீங்கள் துள்ளுறதை தாங்கவே முடியல. நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்கன்னு அவனுக்கு புரியுது. ஸோ இருந்தாலும் அவன் அந்த வாயிலேருந்து அந்த இதை எடுக்கலை. ஸோ நீங்கள் அவனை விடவே மாட்டேன்ற மாதிரி காலெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கே ஒரு செகண்டில் காண்டாயிடுது. பொறுமையாக உங்கள் லிப்ஸை ஒட்டியிருப்பான் இல்லையா செலோடேப், அதை வந்து அதை அப்படியே எடுக்கிறான் பொறுமையாக. நீங்கள் மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், எதுக்கு இப்படி பண்ண, கையை எடுத்து விட வலிக்குது ரொம்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மனும் சிச்சோ வலிக்குதான் என் தங்கத்துக்கு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக அந்த இதையும் ரிமூவ் பண்ணி விடுறான். நீங்கள் மாமா நீ என்ன பண்ணிக்கோ, ஆனால் நான் ஹக் பண்ணுறதுக்கு விட வலிக்காமல் தானே பண்ணுவேன், அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன், வலிக்காமல் பொறுமையாக பண்ணுமாம்மா, அப்புறம் நீ பண்ணும்போது என்னை வந்து ஹக் பண்ணிக்கோ, அப்புறம் வலிச்சா நான் அழுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மன் சரி ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே வந்து லைட் ஆகிக்கிறான். நீங்களும் ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் மெதுவாக வலிக்காமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அவனோட இன்சர்ட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் ஜிம்னை ஹக் பண்ணியிருக்கீங்க தான், இருந்தாலும் உங்களுக்கு பெயினாக இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிம்னை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஒரு மாதிரி செம்மையாக கத்துறீங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி. இந்த சவுண்டு எல்லாமே உங்கள் ரூமை தாண்டி வெளியவும் கேட்குது. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. நீங்களா கத்துன்னு கத்துறீங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி. ஜிம்மனோட அம்மாவா தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. காய்க்கு தயாங்கு ஜங்குக்குலாம் சொல்லவே வேணாம், அப்படி சிரிப்பு வருது. அவனுங்க விழுந்து சிரிக்கிறானுங்க. நீங்கள் செம்மையாக கத்திகிட்ருக்கீங்க, மெதுவாக வலிக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க எல்லோரும் அப்படியே சிரிச்சிட்டு உங்களே அந்த ரூமையே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சொல்லவே வேணாம், ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பிகாஸ் உங்கள் கிஸ்ஸிங் சவுண்ட் முதல் கொண்டு கேட்குது. பிகாஸ் உங்கள் ரூம் வந்து கீழே தான் இருக்கும், ஜிம்மன் ரூம் வந்து மேலே இருக்காது, கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா ஜிம்மனோட ரூம் மேலே தான், அது வந்து அவங்க
அப்பா காலத்துலேருந்தே ஜிமினோட தாத்தா காலத்துலேருந்தே யூஸ் பண்ண பெட்டு, அந்த பெட்டில் தான் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் நைட் ப்ராசஸ்னாலே அந்த பெட்டு தான், அதுதான் ராசியான பெட்டு அப்படி சொல்லிட்டுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்கள அந்த ரூம்குள்ளே அனுப்பி விட்ருப்பாங்க. அந்த ரூம் வந்து கீழே இருக்க ரூம் தான். ஸோ எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஸோ சவுண்டு நல்லாவே கேட்குது. இவங்களுக்கெல்லாம் இங்கே சிரிப்பு தாங்கலை. ஜிமினோட அம்மாக்கே சிரிப்பு வருது. தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. உள்ளே நீங்கள் அப்படி கத்திகிட்ருக்கீங்க. ஒரு செகண்டில் ஜிமினோட சத்தம் கேட்குது. ஆனால் அவன் கத்துற மாதிரி எல்லாத்துக்குமே சமபயம் ஆகிடுது. என்ன ஆச்சு, அவன் ஏன் கத்துறான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் தான் ஜிமினை கடிச்சு வச்சுருப்பீங்க ஷோல்டரில் வலிக்குதுன்ட்டு. நீங்கள் உள்ளே பேசுகிறது முதல் கொண்டு எல்லாமே ஓப்பனப்பாக வெளியே கேட்குது. ஜிமின் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் வந்து பேசினதுலேருந்து எல்லாமே கேட்டிருக்கோம். எல்லோரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. பரவாயில்ல பிள்ளைங்க சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஜிமின் தான் கத்திட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். இதுக்குடி கடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறான். நீ மட்டும் எனக்கு வலிக்கிற மாதிரி பண்ண, நான் தான் சொன்னேன் எல்லாம் வலிக்குதுன்னு. எவ்வளோ தானே சொல்கிறது, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் படுத்திருக்கீங்க. ஜிமின், இதெல்லாம் பண்ணால் வலிக்க தாண்டி செய்யும். நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். நான் நல்லா இருந்துச்சு தானே, இது பண்ணியா இல்லையா, பண்ண நல்லா இலவு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்கள் இப்போ வந்து ஒய்ஃப் அப்படின்ற ஒரு தாட்டில் பேச ஆரம்பிக்கிறீங்க. என்னடி இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படி பேசுகிறதான், ஆளை பாரு, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். எல்லாருமே என்னாச்சு நீ ஜிமின் கத்திருப்பான் இல்லையா. ஸோ என்னாச்சு அப்படின்ற ஒரு மாதிரி பதட்டில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமினோட வாய்ஸ் எதுவும் கேட்டிருக்காது. நீங்களும் அப்படியே அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா மிஸ், இப்படியே நீங்களும் ஜிமினும் நல்லா லைஃப் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டட்டா பாய், லவ் யூ ஆல். ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பை பாய்.